ஃப்ரண்ட் டூல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சிருது. இதுக்கு முன்னாடி, அதாவது பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடி அதிமுக கூட எந்தெந்த தோழமை கட்சிகள் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேமுதிக, புதிய தமிழகம் கட்சி, எஸ்டிபிஐ. இந்த 4 பேர் 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறாங்க. இப்போ அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சிருச்சு. பாஜக கூட கூட்டணி வச்சோன்னு எஸ்டிபிஐ என்ன பண்றாங்க, கூட்டணியில இருந்து அதிரடியா வெளியேறாங்க. ஏன்னா என்னைக்குமே நாங்க கூட்டணியில, இப்ப இல்ல, எப்பவுமே கூட்டணியில பாஜக கூட அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை நம்பிதான் எஸ்டிபிஐ என்ன பண்ணுச்சு, நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு ஃபேவரா நின்னாங்க, சப்போர்ட் பண்ணி நின்னாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமியுடைய மனநிலைமை திடீர்னு மாறதுனால எஸ்டிபிஐ என்ன பண்ணாங்கன்னா, எதுக்கு நம்ம அதிமுக கூட கூட்டணியில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விலகி திமுகவுக்கு இப்ப ஆதரவு கொடுக்கிறதுக்கு அவங்க வந்துட்டாங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா தேமுதிகக்கு அதிமுகவுக்கும் கொஞ்சம் விரிசல் வந்தது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜ்யசபா சீட்டு நம்மளுக்கு தரல. அதாவது தேமுதிக ரொம்பவே எதிர்பார்த்தாங்க, தன்னுடைய மகன் பிரபாகரன் விஜயகாந்த் இறப்புக்கு பிறகு இவரு கண்டிப்பா வின் பண்ணிடுவாரு அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் என்ன பண்ணாங்க, தேர்தலில் நின்னாங்க. ஆனா அங்க தேர்தலில் தோல்வியை தான் சந்தித்தாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, ராஜ்யசபா சீட்டை வச்சு தன்னுடைய தம்பி எல்கே சுதீஷை வந்து டெல்லிக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதுலயும் மண்ணவாரி போட்டாரு எடப்பாடி பழனிசாமி. நாங்க ராஜ்யசபா சீட் எல்லாம் கொடுக்கறோம்னு சொல்லவே இல்லையே, நாங்க என்ன அக்ரிமெண்ட் கொடுத்தோம் காட்டுங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசினாங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே சலசலப்பா இருந்தது. அதிமுக தேமுதிக ரொம்ப சலசலப்புல இருந்தது. இந்த சலசலப்புக்கு மத்தியில தேமுதிக இப்ப என்ன சொல்லிருக்குன்னா, நாங்க யாரு கூட கூட்டணி இருக்கிறோம் அப்படின்றத நாங்க ஜனவரி மாசம் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, புதிய தமிழக கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி அவர் என்ன சொல்றாருன்னா, யாரோ ஒருத்தர் சிஎம் ஆகிறதுக்கு நான் எதுக்குங்க வேலை செய்யணும், எங்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுக்கிற கட்சி கூட தான் நாங்க வேலை செய்வோம் அப்படின்றது அவருடைய நிலைப்பாடா இருக்கு. சோ இப்ப அதிமுக கூட தேமுதிக இல்ல, எஸ்டிபிஐ இல்ல, கிருஷ்ணசாமி இல்ல அப்படின்றது தான் நிரசனமான உண்மையா இருக்கு. அதிமுக மட்டும்தான் பாஜக கூட்டணியில போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப தேமுதிக நிலைப்பாடு என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் போகணும். ஏன்னா அவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெல்ல தெளிவா சொல்லிட்டாங்க, ஜனவரி மாசம் நாங்க யாரு கூட கூட்டணி அப்படின்றத நாங்க எங்க கட்சி பொதுக்கூட்டத்துல நாங்க சொல்லுவோம், கடலூர் நடக்கிற அந்த மாநாட்டுல கண்டிப்பா நாங்க என்ன பண்ணுவோம் சொல்லுவோம் அப்படின்ற விஷயத்த அவங்க ஓப்பனா சொல்லிட்டாங்க. சோ அப்பத்துல இருந்தே நம்மளுக்கு தெரியுது, அதிமுக கூட அவங்க கூட்டணியில் இல்ல, பாஜக கூட்டணியில அவங்க இல்ல அப்படின்றது தெல்ல தெளிவா தெரியுது. ஏன் அப்ப யாரு கூட கூட்டணி இருப்பாங்க, அப்ப என்ன முடிவா எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சோம்னா, அவங்க மேக்சிமம் அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஆதரவா தான் இருக்கிறபடியா நம்ம பார்க்கிறோம். ஏன்னா திமுக வந்து நிதிநிலை அறிக்கையில பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. அப்ப பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது திமுக ரொம்ப வரவேற்று பேசினாங்க. பரவாயில்ல, மத்திய அரசு நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து நிதி கொடுக்கலனாலும் கூட பரவாயில்ல, தமிழ்நாட்டு நலன் கருதி, வளர்ச்சியை கருதி நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பட்ஜெட் நிதி ஒதுக்கி இருக்கிறாரு, வளர்ச்சிக்காக இவ்வளவு நிதி ஒதுக்கி, அதுவும் கல்விக்காக இவ்வளவு ஸ்பெசிபிக்கா வந்து கல்விக்காக இவ்வளவு நிதி கொடுத்திருக்கிறாரு, ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரேமலதா விஜயகாந்த் நம்ம தமிழ்நாடு அரசு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை ரொம்ப வரவேற்று பேசினாங்க. அதுக்கப்புறம் வந்து தொகுதி மறுவரை விவகாரத்திலும் அனைத்து கட்சி கூட்டத்திலே கலந்து கொண்டு அவங்களுக்கு ஆதரவாகவே பேசினாங்க. அதிமுக ஆதரவாக பேசினாங்களோ இல்லையோ, ஆனா தேமுதிக ரொம்ப திமுகவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசினாங்க. நீங்க என்ன முடிவுனாலும் எடுங்கய்யா, அதுக்கு தேமுதிக வந்து என்ன பண்ணும், உறுதியா நிப்போம் அப்படின்றத பிரேமலதா விஜயகாந்த் என்ன பண்ணாங்க, ரொம்ப தெல்ல தெளிவா சொன்னாங்க. அதுக்கப்புறம் நடந்த ஒவ்வொரு விஷயத்திலும் வந்து பாத்தீங்கன்னா, ஆளுநர் விவகாரத்துல தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்துல வழக்கு போட்டு வெற்றி பெற்றதுல அதுக்கெல்லாம் ரொம்ப வரவேற்று பேசினாங்க. சோ இந்த விவகாரம் வந்து எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா தேமுதிக வந்து திமுகவுக்கு ஆதரவு கொடுக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தான். இன்னொரு ஒரு படி சொல்ல போனோம்னா, திமுக இருந்து ஒரு பெரும் புள்ளி வந்து என்ன பண்ணிருக்கிறாரு, தேமுதிக கிட்ட பேச்சுவார்த்தை கொடுத்திருக்கிறாரு. நீங்க கண்டிப்பா வாங்குங்க, நீங்க வந்தீங்கன்னா போதும், மத்தது எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க வந்து உங்களுக்கு ஒரு கணிசமான ஒரு எண்ணிக்கையான ஒரு தொகுதியை கொடுப்போம், அதுல நீங்க நின்னு வெற்றி பெறுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னேன். ஏன்னா அவங்களுக்கே நல்லா தெரியும் யாரு ஜெயிக்க போறா, 2026 சட்டமன்ற தேர்தலில் யாரு ஜெயிக்க போறா, எது ஜெயிக்கிற குதிரை அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, தேமுதிக வந்து திமுக பக்கம் கூட்டணி வைக்கிறதா பேச்சுவார்த்தைகள் அடிபட்டிருக்கு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா தேமுதிக மேல ஒரு பழி ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த கூட்டணி தேர்தல் வர நேரத்துல கூட்டணிகள் பேரம் பேசுற விவகாரம் இவங்க கிட்ட இருக்குது அப்படின்ற ஒரு பேச்சு இருந்தது. ஆனா அந்த பேச்சையும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட தான் நாங்க நிலையா கூட்டணி இருக்கிறோம் அப்படின்றத அவங்க தெல்ல தெளிவா சொல்லிட்டு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாங்க. ஆனா இப்போ 2026 அந்த தெளிவான முடிவு அவங்களால எடுக்க முடியல. 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தெளிவான முடிவு எடுக்க தெரிஞ்ச தேமுதிகவுக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் நாங்க அதிமுக கூட தான் கூட்டணியில இருக்கிறோம் அப்படின்றத அவங்கள தெல்ல தெளிவா சொல்ல முடியல.
ஏன்னா நடந்த சம்பவம் அது மாதிரி. அதிமுக வந்து தேமுதிகவை எந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கின்னு கழட்டி விட்டாங்க அப்படின்றது தேமுதிகவுக்கு நல்லாவே தெரியும். இதுக்கப்புறம் இங்க இருந்தேன்னு வச்சுங்களேன், நம்ம வந்து வேலைக்கு வந்து நம்ம சுயமரியாதை இழக்க நேரிடும். அதனால ஆள விடுறா சாமி அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு தான் அதிமுகவை கழட்டி விட்டுட்டு தேமுதிக இப்ப திமுக பக்கம் யூட்டர்ன் அடிக்க வருது. ஆனா இருந்தாலும் திமுக பக்கம் இப்போ வந்து ரொம்ப ஃபுல்லாவே இருக்கு. திமுக கூட்டணியில் இருக்கிற மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் 2, காங்கிரஸ், இன்னும் நிறைய சின்ன சின்ன கட்சிகள்லாம் வந்து என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. சோ இவங்களுக்கு எல்லாருக்கும் சீட்டு கொடுத்து நம்ம இது பண்ண முடியுமா அப்படின்னா கொஞ்சம் இறுக்கி தான் கொடுக்க முடியும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப தேமுதிக செகண்டா ஒரு ஆப்ஷனை வச்சிருக்காங்களா. சோ அது பகிரங்கமாவே தேமுதிகல பெரும் தலைக்கட்ட வந்து என்ன பண்ணிருக்கு, பேச்சுவார்த்தை அடிபட்டிருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம திமுகல போயிட்டு 1-2 சீட்டுக்கு நம்ம வந்து அவங்க கிட்ட இருக்கிறத விட நம்ம தாவேகா கிட்ட போயிடலாம், தமிழக வெற்றி கழகத்துக்கிட்ட நம்ம போயிடலாம். அவங்க ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வைக்க வரன்னு சொல்றாங்க. இப்ப இருக்கிற இளைஞர்கள், இப்ப இருக்கிற பெண்கள் எல்லாமே நம்ம வந்து விஜய்க்கு அவர்கள் தான் ஓட்டு போடுவாங்க. அவர் ஆட்சி பிடிக்கிறாரோ இல்லையோ அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனா அதிமுக எதிர்கட்சி தலைவர் பதவியில உட்காராது. சோ இதை நம்ம பயன்படுத்திவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தேமுதிக இருக்கிற பெருந்தலைவர்கள் எல்லாமே வந்து என்ன பண்ணிருக்காங்க, பிரேமலதா விஜயகாந்துக்கு ஆலோசனை கொடுத்திருக்காங்க. அது மாத்திரம் இல்லைங்க, நம்மளுக்கு மாநில கட்சி அந்தஸ்து அப்படின்றத நம்ம இழந்துட்டோம், திரும்பவும் அதை கொண்டு வரணும். அப்ப நம்ம தமிழக வெற்றி கழகத்தை யூஸ் பண்ணிப்போம், அவங்க கூட கூட்டணி வச்சு ஓட் பர்சன்டேஜ் நம்ம அதிகரிச்சிருவோம். அதுக்கப்புறம் வர தேர்தல் எல்லாம் எல்லா கட்சியும் நம்மள தேடி வருவோம், நம்ம டிமாண்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஆலோசனையும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்துக்கு கொடுக்கப்பட்டதா தகவலும் கசிஞ்சிருக்கு. சோ இதை பேஸ் பண்ணி தான் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஜனவரி மாசம் நாங்க யாரு கூட கூட்டணி அப்படின்றத தெளிவா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. ஆனா இன்னொரு கருத்தும் நிலவுப்படுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஜனவரி மாசம் யாரு கூட கூட்டணி அப்படின்னு நீங்க சொல்றீங்க, ஆனா மே மாசம் உங்களுக்கு வந்து தேர்தல். இதுக்குள்ள எப்படிங்க வந்து நீங்க கூட்டணியை உறுதிப்படுத்திட்டு தொகுதிகளை உடன்பாடு ஏற்படுத்தி அதுக்கப்புறம் பிரச்சாரங்களை மேற்கொள்ள முடியும்? மேக்சிமம் எல்லா கட்சிகளும் இந்த வருஷம் செப்டம்பர் மாதத்துக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சுட்டு தேர்தல் பிரச்சாரத்துல ரொம்ப ஈடுபடணும் அப்படின்றது தான் எல்லாருடைய கட்சியோட குறிக்கோளா இருக்கு. ஆனா நீங்க ஜனவரி மாசத்தை நீங்க யாருக்கு கூட்டணி டிக்ளேர் பண்ணணும், அந்த கூட்டணியில அவங்க உங்களை சேர்த்துக்கணும், அதுக்கப்புறம் தொகுதி பங்கீடு இருக்கு, எந்த தொகுதியில நீங்க நிக்கணும், எத்தனை தொகுதி உங்களுக்கு கொடுக்கணும், அதுக்கப்புறம் தேர்தல் பிரச்சாரம். உங்க தொகுதியில மட்டும் நீங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணக்கூடாது, கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் ஆதரித்து நீங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணணும். எப்படிங்க உங்களால முடியும் அப்படின்ற ஒரு பேச்சும் அவங்க கிட்ட வந்து நிலவிருக்கு. சோ இதெல்லாம் வந்து நான் பாத்துக்கிறேன், அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நாங்க எங்க மாநாட்டுல நாங்க வந்து என்ன பண்ண அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்றதுல அவங்க தெளிவா இருக்கிறாங்க. சோ இந்த விவகாரம் தான் திமுக கூட கூட்டணி வைக்கிறத விட அடுத்த ஆப்ஷனா தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்கலாம். தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்கிறது மூலமா நம்மளுக்கு ஓட் பர்சன்டேஜ் ஏறும், மாநில கட்சி அந்தஸ்தும் வந்துடும். அதுக்கப்புறம் நடக்க போற தேர்தல்ல எல்லா பெருங்கட்சிகளும் நம்மள டிமாண்ட் பண்ணி வருவாங்க அப்படின்ற ஒரு ரகசிய தகவலை தேமுதிக பரவ விடுறாங்க அப்படின்ற தகவலும் நம்மளுக்கு வந்திருக்கு. சோ ஜனவரி மாசம் நாங்க இங்க எந்த கட்சியோட கூட்டணி வைக்க போறோம் அப்படின்ற நிலைப்பாட்டை அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சொல்லியிருக்காங்க. அட் சேம் டைம் திமுகவா தாவேகவா அப்படின்ற ஒரு கருத்திலையும் அவங்க வந்து ஆலோசனை மேற்கொள்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.